பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்று உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது திருவசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆவியானவர் 2 காரியங்களை முக்கியப்படுத்துகிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறக்கப்படுகிற காரியத்தை குறித்தும் தொடர்ந்து ஜீவிக்கின்ற தேவன் மேலே நாம் கொண்டிருக்கிற விசுவாச காரியங்களை குறித்தும் நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி கேட்போம். பாருங்கள், திருவசனம் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டது. கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்தும் போதே நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே அதுவே வாழ்வாக மாறுகிறது, ஜெயமாக மாறுகிறது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே ஆர்வமாய் கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக, தேவனால் பிறப்பது என்பது, ஆமாம், இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் முதல் வருகையில் நிக்கோதேமு என்று சொல்லி ஒரு யூத மத சாஸ்திரி, நல்ல வேத பாரகரவர், நல்ல வேதத்தில் கற்று தேர்ந்தவர், அவரிடத்தில் இயேசுவை குறித்து அறிந்து அவரை பார்க்க வருகிறார். அப்போது இயேசுவானவர் அவரிடத்தில் சொல்கிறார், நீ மறுபடி பிறக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். ஸ்தோத்திரம். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். அப்போது நிக்கோதேமு கேட்குறார், மறுபடியும் பிறத்தல் என்றால் நான் மறுபடியும் என்னுடைய தாயின் கர்ப்பப்பைக்குள்ளே சென்று நான் மறுபடியும் பிறக்க வேண்டுமா என்று கேட்கிறார். பாருங்கள், அங்கே ஆவியானவருடைய ஒத்தாசையின்றி அங்கே வேத வாக்கியங்களை அவர்கள் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் ஆவியானவர் மாத்திரமே அவர்களை தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே கொண்டு செல்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு மறு உறப்பை கொடுக்கும்படிக்கு போராடி கொண்டே இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வர வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் முழு சிருஷ்டியும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரும் அதற்கான காரியங்களை ஏற்கனவே செய்து விட்டார். ஸ்தோத்திரம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இறுதியிலே முடிக்கும்போது அழகாக சொல்கிறார், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் பாரும் என்று கூப்பிடுவானாக. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆவியானவர் நம்மோடு போராடுகிறார். இன்று பூமியில் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களை விசுவாசிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர்கள் இருக்கிற இடங்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு எந்த ஊரிலே இருந்து கொண்டு இருந்தாலும் ஸ்தோத்திரம், நீங்கள் இருக்கிற பகுதியிலே ஆண்டவரை அறிந்தவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம் சில பட்டணங்களிலே வரவிருக்கக்கூடிய அழிவுகள், நாச மோசங்கள் தவிர்க்கப்படுகின்றன. அதான் உண்மை. ஒரு முறை தேவ கோபாக்கினை அங்கே சோதம் கொமரா பட்டணத்தில் இறங்க ஆண்டவர் தீர்மானம் பண்ணுகிறார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிக்காமல் விடுவீரா என்று கேட்குறார்.
நான் அழிப்பதில்லை என்ற ஆண்டவர் சொல். கடைசியில் அந்த பட்டியல் படிப்படியாக குறைஞ்சி கடைசியில் 10 வரைக்கும் வருது. பாருங்கள், ஒரு பட்டணத்தில் 10 நபர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய சித்தத்தை சமாதானத்தோடு செய்து கொண்டு இருப்பார்கள் என்றால் அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதில்லை என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தர் இந்த முழு பூமியில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல. ஸ்தோத்திரம். பை கிரியேஷன் முழு மனுக்குலமும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் எப்படி ஆதாம் ஏவாள் காலத்திலே பாவம் உட்பிரவேசித்து தேவனை விட்டு அவர்கள் வழி விலகி போக காரணமாயிற்றோ, அதை மறுபடியும் சீர்படுத்தும்படிக்கு ஒழுங்குபடுத்தும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் நம்மை ஆவியினால் நிரப்புகிறார். ஜலம் என்பது ஸ்தோத்திரம் 2 விதத்தில் நாம் பொருள் கொள்ளலாம். ஒன்று, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு நாம் ஜலத்திலே ஞானஸ்நானம் பெறுகிறோம், தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஓகே, ஸோ அதையும் குறிக்கும். அடுத்து தொடர்ந்து பேதுருவின் நிருபத்தில் குறிப்பிடப்படும், அவர் திருவசனமாகிய தண்ணீரால் நம்மை சுத்திகரிக்கிறார். இந்த வேத வாக்கியங்களெல்லாம் ஜீவ தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது, ஆவியும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அதன் மூலமாக கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் தேவனால் பிறக்க வேண்டும். தேவனால் பிறப்பது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுக்கு முன்பதாக நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒப்புரவாக்கப்பட்டு ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது புதிய மனிதனாக புதிய மனுஷியாக மாறிவிடுகிறோம். இது தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். சங்கீதம் 30:5 சொல்கிறது, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, இம்மையிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஜீவன் நித்தியத்திற்கும் தொடரக்கூடியதாக இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு நன்றி. ஸ்தோத்திரம். இல்லை என்றால் இன்று ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். ஸ்தோத்திரம். எனக்கு இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை நான் பெற வேண்டும். தேவனால் பிறப்பது எதுவோ அது உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலக வாழ்க்கையில் எல்லாரும் தான் உலகத்தில் வாழுகிறார்கள். ஆனால் தேவனால் பிறக்கிறவர்கள் பாவம், சாபம், மரணம் போன்ற காரியங்களிலே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வருகிற பாடுகள், கண்ணிகள், நெருக்கடிகள், ஸ்தோத்திரம், இவைகளிலிருந்தும் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவுக்குள் தான் புது வாழ்வு. கிறிஸ்துவாகிய தேவனுக்குள் தான் வெற்றி வாழ்வு. இந்த ரெண்டையும் மறந்துவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:57 வேதம் பதிவிடுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னபடியா தேவன் அந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதிலே இந்த தேவனால் பிறக்கிறது ஒரு முதன்மையானதாக முக்கியத்துவம். தேவன் முதன்மையானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது முக்கியமானது. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எடுக்கிற எந்த முடிவுகளும் தேவனுக்கு உகந்ததாக, தேவனால் பிறப்பிக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை சந்திக்கிறார், நம்மை பரிபூரணப்படுத்துகிறார். யோவான் 10:10 அப்படி சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணம் படவும் வந்தேன். பிரியமானவர்களே, ஒரு பக்கம் இப்போ நம்ம ஆவியினால் பிறக்கிறோம், மற்றொரு பக்கம் ஜலம். ஜலம் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளம் மாத்திரமே. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சபையிலே சென்று சாட்சியாக அதை அறிவித்து ஞானஸ்நானம் என்கின்ற ஒரு ஏற்பாடு, ஒரு காரியம், ஒரு அடையாளத்துக்கு நம்ம உட்படுத்துகிறோம். அது ஒரு அடையாளம் மாத்திரமே. பட் அதுக்கு பின்பதாக இருக்கிற ரகசியம் ஸ்தோத்திரம். ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம்.
தொடர்ந்து ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறார். அந்த வேத வாக்கியங்களெல்லாம் நம்மை சுத்திகரிக்க நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு நாள் ஞானஸ்நானம் பெறும்போது நாம் புது சிருஷ்டியின் அனுபவத்திற்குள்ளே முத்திரை போடப்படுகிறோம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த திருவசனமாகிய தண்ணீர் நம்மை கழுவ ஒப்பு கொடுக்கும்போது கிறிஸ்து இயேசுவின் சாயல் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவ சாயலுக்குள்ளே நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். ஸ்தோத்திரம். அதில் தான் கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றி வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒரு நாள் நான் இந்த அடையாளத்தை பெற்றுவிட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், இந்த அடையாளத்தை நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸ்தோத்திரம். அந்த திருவசனமாகிய தண்ணீர் நம்மை சுத்திகரிக்க விட நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல நாகமான் என்று சொல்லப்படுகிற சீரிய படைத்தலைவன், அவனுக்கு ஒரு கொடிய வியாதி பிடித்திருந்தது. ஸ்தோத்திரம். அப்போது தீர்க்கதரிசியை தேடி வருகிறான். அப்போ தீர்க்கதரிசி அவருக்கு இறை வார்த்தையை சொல்லுகிறான். நீ போய் யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி ஞானஸ்நானம் மூழ்கு என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர் அதே போல் போய் அங்கு 7 முறை மூழ்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் திருவசனமாகிய தண்ணீர் நம்மை சுத்திகரிக்க எவ்வளவு வாஞ்சியோடு கூட இறந்து கொண்டு இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். ரசிக்கப்பட்ட காலங்களிலே எவ்வளோ வைராக்கியமாக இருந்தோம். நாளடைவில் ஏன் அந்த உலகம் உங்களை மேற்கொள்ள விட்டு கொடுக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்தை மேற்கொள்ள ஆண்டவர் இங்கு சூத்திரத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். திருவசனமாகிய தண்ணீரால் கழுவப்பட வேண்டும். வேத வாக்கியங்களை ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் வாசிக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எத்தியோப்பிய மந்திரி ஒருவர் இஸ்ரவேல் நாட்டுக்கு வருகிறார். அங்கு உள்ள காரியங்களில், ஆலயத்தில் நடைபெறுகிற காரியங்களில் பங்கேற்கிறார். திருப்பி போகிறார். ஸ்தோத்திரம். திருப்பி போகும்போது ஏசாயா புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறார். அது அவருக்கு புரியவில்லை. அதே நேரம் ஆவியானவர் அங்கே பிலிப்பை அவர் அனுப்புகிறார். அங்கே போய் அந்த மந்திரியை சந்தி என்று சொல்லி. அப்போ அந்த மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது அதில் உள்ள காரியங்கள் அவருக்கு புலப்படவில்லை. பிலிப்பு கேட்குறார், இதனுடைய அர்த்தம் உமக்கு தெரியுமா என்று சொல்லி. யாராவது சொன்னால் தானே எனக்கு தெரியும், நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். இப்போ பிலிப்பு அவருக்கு அதை விளக்கி காட்டுகிறார். ஏசாயா 53வது அதிகாரம். மந்திரி கேட்குறாரு, இது ஏசாயா தன்னை பற்றி சொல்லுகிறாரா இல்லை வேறு யாரையும் பற்றி சொல்லுகிறாரா என்று கேட்கிறார். அப்போது பிலிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏசாயா 53. அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்து அவருடைய இரத்த சிந்தினது நிமித்தம் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவர் உயிர் தெழுந்து இப்போ பரலோகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் மேலே விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் என்று. உடனே அந்த மந்திரியினுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். உடனே அவர் போகிற வழியிலேயே அங்கே ஒரு தண்ணீர் நிலை இருக்கிறது. இங்கே தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் எடுக்கலாமா என்று கேட்கிறார். உடனே அவர் ஞானஸ்நானம். பாருங்கள், ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஒரு வேலை முடிந்து பிலிப்பு அதற்கு பிறகு போய் விடுகிறார். ஆனால் ஆவியானவர் அவரை தொடர்ந்து அந்த வேத வாக்கியங்களிலே உள்ள மகிமையான காரியங்களுக்குள்ளே அவரை நடத்தி இருப்பார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிப்பாருங்கள். 53க்கு பிறகு அங்கே புதிய எருசலேம். ஆமாம், அதில் எப்படி தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? ஒருவன் எப்படி எருசலேமிலே தேற்றப்படுவான். ஆமாம், ஏசாயா 65, நான் சிருஷ்டிக்கிறதினால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேத வாக்கியங்களிலே புதிய சிருஷ்டிக்குரிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தான்
அந்த சிருஷ்டிப்பின் காரியங்களை கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்திலே வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் அந்த பரிசுத்த அலங்காரத்திற்குள்ளே உங்களை கொண்டு வர முடியும். ஸ்தோத்திரம். அதன் மூலமாக தான் உங்கள் ஜீவன் இன்னும் பரிபூர்ணப்படும். யோவான் 10:10 அப்படி சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம், மறுபிறப்பை அடைந்த ஜனமே, ஆவியானவரை வாஞ்சிப்பீர்களா? திருவசனத்தை வாஞ்சிப்பீர்களா? கர்த்தர் பேச சொல்லி கேட்பீர்களா? உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகி கொண்டே இருக்கும். தேவன் உங்களை கொண்டு என்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அவருடைய கரத்தினால் நிறைவேறி கொண்டே அவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்திற்குள்ளே வளர்ந்து தேறி நீங்கள் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க வேண்டுமென்றே அவர் விரும்புகிறார். ஏதோ கொஞ்சம் ருசித்து விட்டு போதும் என்று சொல்லி இருப்பதற்காக அல்ல. இட் இஸ் a continuous life, இட் இஸ் a process. ஒரு நடைமுறை, செயல்முறை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பக்தன் அழகாய் சொல்லுகிறார். அவன் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு முன்குறித்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, இது ஒரு தேவ தயவு. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தயவு. இட் இஸ் a favor from God. சங்கீதம் 30:5. அவருடைய கோபமோ ஒரு நிமிடம். நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகும் போது அந்த கோபம் நீங்குகிறது. அவருடைய தயவுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். அவருடைய தயவு நமக்குள்ளே இந்த ஜீவனை பிறப்பிக்கிறது, உருவாக்குகிறது, பரிபூரணப்படுத்துகிறது. இன்னும் நீங்கள் ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ தயவு ஒவ்வொருவரையும் குணமாகும்படிக்கு ஏவிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவ தயவு, ஸ்தோத்திரம், நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள்ளே தேவனுடைய விதை விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் மறுபிறப்படைகிறோம். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து நமக்கு ஆகாரம் இப்போ தேவனுடைய வார்த்தை தான், கிறிஸ்துவின் உபதேசம்தான். இந்த ரெண்டிலுமே நம்ம தேர நமக்குள்ளே சுகபலன் ஆரோக்கியம் பரிபூர்ணப்படுகிறது. தேவ தயவு நம்மை குணமடையும்படிக்கு ஏவிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, தேவனுடைய கரத்தின் நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் எதிர்பார்க்கிற சிருஷ்டிப்பு நம் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும், அது சரீரம் என்று வெளிப்படையானது, பொதுவாக சொல்லவென்றால் ஆவி ஆத்துமாவிலே சரீரத்திலே அது வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஸ்தோத்திரம். இந்த ட்ராக்கில் எந்த இடத்துல விட்டுட்டீங்களோ, எந்த இடத்துல தயங்கி தடுமாறி கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த நாளிலே ஆவியானவர் எல்லாவற்றையும் செட்ரைட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ப்ராசஸில் வளர்ந்து தேறி கர்த்தருக்காக நிலைத்திருந்து கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், இதுவரைக்கும் இந்த பிறப்பின் அனுபவத்தை நான் அனுபவிக்கவில்லை ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ரத்தம் செஞ்சு இருக்கிறார். அவர்தான் அதை கொடுக்கிறவர். அவர்தான் உங்களை தமக்குள்ளே பிறப்பிக்கிறவர், உருவாக்குகிறவர், வாழ வைக்கிறவர். உங்கள் மூலமாக தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில் இன்னும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறவர். ஸ்தோத்திரம். அவருடைய கரங்களிலே அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை நிச்சயமாக கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று உணர்த்துகிறார். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அடுத்தபடியாக தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஜீவ திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எரேமியா 33வது அதிகாரம் 6வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். 33வது அதிகாரமே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வழி நடத்துதல்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 33வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன். பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறான்,
சௌக்கியத்தை வாழ்க்கையில், ஆரோக்கியம் என்றால் இன்னர் ஹீலிங், சௌக்கியம் என்றால் நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதிலே ஒரு சௌக்கியத்தை, சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். இது கர்த்தரால் உண்டு பண்ணப்படுகிற ஒரு காரியம். இதிலே திறவுகோல் விசுவாச வாழ்க்கை. முதலாவதாக பார்த்தோம், தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். ரெண்டாவது, விசுவாச வாழ்க்கையில், விசுவாசம் என்பது என்னது? பரலோகத்தின் தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை குறித்து வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறவைகளை நாம் வாசிக்கும் போது, ஆராயும் போது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தை கேள்விப்படுவதினால் வரும். ஸ்தோத்திரம். சில பேர் கேள்வி கேட்குறதுனால விசுவாசம் வரும்னு நினச்சிடறாங்க. அப்படி கிடையாது. கர்த்தரிடத்தில் பேசும்போது பணிவோடு நம்ம ஜெபிக்க பழக வேணும், கேள்வி கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சில நியாயமான சந்தேகங்கள் இருக்குமானால் பணிவோடு விசுவாசத்தோடு கேட்டால் பதில் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அப்போது கர்த்தர் நம்ம கூட பேசுகிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளருவோம். பாருங்கள், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று இந்த நாட்களிலே அறியப்படுகிறார். அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்த பிறகுதான் தேவனை விசுவாசிக்கிறதிலே அவர் வளர்ந்தார். விசுவாசத்தில் வல்லவனாகி, ஆமாம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவரானார். அப்போ நம்மளும் விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த மறுபிறப்பின் அனுபவத்தோடு நம்ம விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அப்படியே சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அதில் அவர் வைத்திருக்கிற ஒரு மாஸ்டர் பிளான் தான் 33:6. அந்த மாஸ்டர் பிளான் முதல்ல நமக்கும் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகளில் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்குறார். அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது நம்மை விட்டு நீங்கி போகிறது. பிரியமானவர்கள், நாம் இன்னும் இந்த உலகத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம், மறந்து விடக்கூடாது. இந்த உலகம் கரைப்பட்ட உலகம். ஆமாம், ஆதாம் ஏவாள் காலத்திலேயே கரைப்பட்ட உலகம், பூமி சபிக்கப்பட்டது. ஆமாம், கோணலும் மாணலுமான வழிகள், தந்திரங்கள், உபாயங்கள், மாறுபாடுகள், வேறுபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆரோக்கியம் வரப்பண்ண விரும்புகிறார். அந்த ஆரோக்கியத்தை அவரே நமக்கு கொடுக்கிறார். நானே உன்னுடைய பரிகாரி என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமாகின்றீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவின் நிருபத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்ம அந்த ஹெல்த்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலையும் கூட பெற்றுக்கொண்டோம். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் 1990 ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை அறிந்தேன். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கர்த்தருக்கு தூரமாக ஓடிக்கொண்டிருந்தேன். உலகம் மேற்கொண்டு இருந்தது, தவறான பழக்க வழக்கங்கள் மேற்கொண்டு இருந்தது. ஸ்தோத்திரம். என்னுடைய தாயார் 1990 ஆண்டு அக்டோபர் 2 மரித்து போனார்கள். அப்போ நான் என்னுடைய மனசிலே கேள்வி கேட்டேன், தேவன் என்று ஒருவர் இருந்தால் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்த நிமிடம் தேவன் என்னோடு பேசினார். அந்த வேதத்தை எடுத்து வாசி என்று சொன்னார். நான் என்னுடைய வீட்டில் இருந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தற்செயலாக திறந்தபோது என் கண்களிலே பட்ட முதல் வசனத்தின் மூலமாக ஆவியானவர் என்னோடு பேசினார். ஏசாயா 50 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த யாருக்கு உங்களை விற்று போட்டேன்? உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்கள். விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ, மீட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ. அந்த வார்த்தையின் மூலமாக நான் பலமாய் தாக்கப்பட்டேன். அதுக்கு பிறகுதான் நமக்கு இரட்சகர் தேவை. அதுக்கு முன்பு ஏதோ ஒரு பேரளவு அதை அனுபவித்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது
சில காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முயற்சி பண்ணும்போது இரட்சகர் தேவை. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டேன், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், கர்த்தர் எனக்குள்ளே புது பிறப்பை கொடுத்தான், ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு காலகட்டங்களில் கேட்டு வர உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது மிகவும் மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியம். அதை கேட்கும்போது தான் உங்கள் விசுவாசம் பூரணப்படும். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அந்த விசுவாசத்திற்கு அந்த பக்கம்தான் தேவன் இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஏசாயா 33:6 நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல் பொதுவான வாழ்க்கையிலே எரேமியா 29:11 மறந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து உங்களை குணமாக்கி தொடர்ந்து உங்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். இது கண்டினியூவல் ப்ராசஸ். நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். தனி ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளலாம், வேத வாசிப்பில் பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தரை ஆராதிக்கும் போது பெற்றுக்கொள்ளலாம், சபைக்கு செல்லும்போது பெற்றுக்கொள்ளலாம், உங்களுடைய பொறுப்புகள் எல்லாவற்றிலும் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். The word of God is a building block of your godly life. தேவனுடைய வாழ்வு உங்களுக்குள்ளே வெளிப்படும்படி உங்களை கட்டி எழுப்பக்கூடிய அது ஒரு பொருட்களாக நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அதை கிரமமாக பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் குணமடைதலையும் சௌக்கியத்தையும் சத்தியத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 30:5 அவருடைய தயவின் மூலமாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அவருடைய தயவின் மூலமாக நீங்கள் குணமாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் அந்த தயவின் மூலமாக சமாதானத்தின் எல்லைகள் உங்கள் வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இப்போது நம்மளே சிலர் அநேக ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருந்து கொண்டு இருக்கிறோம். சிலர் இப்போ தான் வந்திருக்கிறோம். ஒரு சிலர் இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். எல்லாருமே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் வளர வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2வது நிருபம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடக்கிறவன் அவன் தேவனுக்குரியவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன் குமாரனையும் உடையவன், தேவனையும் உடையவன். ஸ்தோத்திரம். You have to value the doctrine of Christ very much preciously. அது விலையேறப்பட்டதாக நீங்கள் கருத வேண்டும். அதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கும் போது கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். கிறிஸ்துவை எந்த இடத்துலையாவது தவற விட்டுருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். தவற விட்டிருந்தாலும் மறுபடியும் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு சீர்பருந்துங்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் குமாரனாகிய கிறிஸ்துவை உடையவன். குமாரன் அவனோடு கூட இருக்கிறார், பிதாவும் அவனோடு கூட இருக்கிறார் என்று ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறார். 2 யோவான் 9. மறந்து விடாதிருங்கள். இது ரட்சிக்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில் முத்திரை போடப்படுகிறது. தொடர்ந்து கர்த்தரோடு நடக்கும் பொழுது we are day by day கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவ சாயலிலே வளர்ந்து அந்த மகிமையின் மேல் மகிமையோடு கூட நம்ம மறுரூபப்பட்டு கொண்டே வருகிறோம். மறந்து விடக்கூடாது. அதே போல் ரோமர் 6:17 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உபதேச சட்டத்திற்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஆவியானவர் மூலமாக ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் நாம் தேவனுடைய பலத்த கரத்திற்கு உட்பட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆரோக்கியமான உபதேச சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டித்த தேவன் கிறிஸ்து இயேசுவானவர் மூலமாக நம்மோடு கூட உறவாடுகிறார், நம்மை நடத்தி செல்லுகிறார், நம்மை வாழ வைக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்.
நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவன் இம்மையிலும் பரிபூர்ணப்படுகிறது. அது மனுஷருக்கு பிரகாசிக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்களை கிறிஸ்து சந்திக்கிறார். மறந்துவிடக்கூடாது. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியம் என் வாழ்க்கையிலே பூரணமாய் நடைபெறட்டும். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வெற்றி வாழ்க்கையை தேவனே இந்த நேரத்தில் எனக்கு கொடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் நான் இன்னும் பூரணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வசனத்திலும் கிறிஸ்துவின் உபதேசத்திலும் நான் உமக்குள்ளே இன்னும் நான் வளர வேண்டும், தேர வேண்டும். நான் அதற்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறோம். ஆண்டவரே, கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, உங்கள் சமாதானம் இறங்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் புல்லின் மீது பனியைப் போல இறங்குகிறது என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் அக்னியாக இறங்குகிறது என்று நீ சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்களிலே அக்னிமயமான விரல்களினால் எழுதின கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் இருதயங்களிலே அவைகளை எழுதி கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் எழுதுவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கப்படட்டும், சிருஷ்டிக்கப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் ஆரோக்கியமான உபதேச சட்டம் அவர்கள் வாழ்க்கையில் நிலைவரப்படட்டும். நீர் அதை நிலைவரப்படுத்துவீராக, இன்னும் கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய உபதேசங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். இதன் மூலமாக நீரே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வந்து சிங்காசனம் போட்டு அமர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அந்த மகிமையான அனுபவத்திற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவர். அதற்கு விரோதமாய் வருகிற எல்லா கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவர். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று சொன்ன முடியாது ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவரே, இந்த 53க்கு பின்னாடி வரக்கூடிய அந்த மகிமையின் அனுபவங்களிலே ஒவ்வொருவரும் பங்கு பெற உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் உரிய அனுக்கிரகங்கள், கிருபைகள், ஒத்தாசைகள் இறங்கட்டும். அவர்களுக்கு அருமையானவர்களுக்கு இறங்கட்டும். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலே இறங்கட்டும் ஆண்டு. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொன்ன முடியாது. கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன முடியாது. ஜெயத்தின் அக்னி இறங்கட்டும். அவர்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகளிலே வெளிப்படட்டும். அவர்கள் இருக்கிற பட்டணங்களிலே, கிராமங்களிலே வெளிப்படட்டும் ஆண்டு. ஆண்டவரே, கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புகிற கர்த்தர் ஒவ்வொருவர் மீதும் அனுப்புவீராக. மகிமையான அற்புதங்கள் நடைபெறட்டும். உம்முடைய நாமத்திற்கு பலத்த சாட்சிகளாக இருக்கும்படிக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது, கர்த்தருடைய அக்னி இறங்குகிறது. கர்த்தர் அவர் உங்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருக்க போவதாக உணர்த்துகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளே, கிருபையுள்ள வார்த்தைகளுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கும். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.